ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு சொல்லியும் கேட்காம பூஜா திருமச்சனை பார்க்க வீட்டுக்கு போயிருக்கா. இந்த விஷயம் மட்டும் செல்வியாக்காக தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? எனக்கா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்து நிக்கிறீங்க. பின்ன ஆட்டோனா டானு வந்து நிக்கணும். லேட் ஆனா மீட்டர் போயிடும்ல. நீ ரெடியா போலாமா? இருங்க, நான் போய் பூஜாவை கூட்டிட்டு வரேன். வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னா. ஆமாமா, அவளே எங்க போவா? கூட்டிட்டு போலாம். டேய் அக்கா, என்னடா என்னாச்சு? இப்படி குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். ஏய், பூஜா எங்க? பூஜாவா? அவ இங்கதான்க்கா எங்கேயோ இருந்தா. அவ வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன், எனக்கா ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்த உடனே சொல்லிடுறேன். அவ வரத்துக்கு கொஞ்சம் நேரமாக சொல்லியிருந்தா. என்னடா உளறிட்டு இருக்க? ஏதாவது மறைக்கிறியா? உன்னோட மொழியே சரியில்லையே. டேய், உண்மையை சொல்லு, பூஜா எங்க? அது வந்துக்கா, பூஜா உங்க வீட்டுக்கு போயிருக்கா. என்னது? அங்கயா? ஏய், என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஆமாக்கா, திருமாமாவை பார்த்து பேச போயிருக்கா. என்ன, திருமாமாவை பாக்குறதுக்கா? அவ எதுக்குடா அங்க போனா? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நாங்க தானே. அப்போ எதுக்கு அண்ணனையும் அண்ணியையும் ஒதுக்கிட்டீங்க? அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. நாங்க வேணா தனியா இருந்து தண்டனை அனுபவிச்சுக்கிறோம்னு சொல்லி உங்களை குடும்பத்தோட சேர்த்து வைக்க போறேன்னு நான் சொல்ல கேட்காம பூஜா கிளம்பி போயிட்டாக்கா. எதுக்குடா முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா? இந்த நேரத்துல பூஜா எதுக்கு அங்க போனா? அவளை தடுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ அக்கா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ என் பேச்சையே கேட்கல. அவளோட அந்த முடிவுல என்ன தலையிட வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. நானும் கூட வரேன்னு அவகிட்ட சொன்னேன். ஆனா நீ வந்தா பெரிய பிரச்சனைன்னு சொல்லி என்ன இங்க இருக்க சொல்லிட்டா. இன்னும் வீட்டுல உள்ளவங்களுக்கு கோவமே குறையல. அவ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சுக்கிற நிலைமையில கூட அவங்க இல்ல. அந்த கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் இவ்வளவு வாய்க்கு வந்தபடி பேசி காயப்படுத்த போறாங்க. இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி திரும்பவும் உசுப்பேத்தி பூஜாவை ஏதோ ஒண்ணு இல்லாம பண்ண போறாங்க. ஐயோ, இது எல்லாமே அவளால தாங்கவே முடியாது. ஷோ, என்னதான் பண்றது? அக்கா, இதெல்லாம் நான் எவ்வளவோ அவகிட்ட சொன்னேன்க்கா. ஆனா அவ என் பேச்சையே கேட்கல. என்கிட்ட எதுவுமே கேட்காம எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நீங்களும் வேலு மாமாவும் படுற கஷ்டத்தை என்னாலையும் பார்த்துட்டு இருக்க முடியல. இல்ல, எங்களுக்காக தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களை அந்த குடும்பத்தோட எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் அவ போயிருக்கா. அது எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான்க்கா நான் சம்மதிச்சேன். ஆமா, அதெல்லாம் கரெக்டா சொல்லு. அவளை தடுத்து நிறுத்தி வைக்க முடியல. ஷோ, சரி, அவ எப்ப போனா? இப்பதான்க்கா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவ எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ அங்க போறதுக்குள்ள நம்ம அவளை தடுத்தாகணும். இல்லனா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. ஏற்கனவே அவ நொந்து போயிருக்காடா. இப்ப இதெல்லாம் தேவையா? செல்வி, வினோத் சொல்றத வச்சு பார்த்தா பூஜா இப்பதான் கிளம்பி போயிருப்பா. நாம டைம் வேஸ்ட் பண்ணாம போனா புடிச்சிடலாம். நீ முதல்ல அவளுக்கு போன் பண்ணு. பண்றேக்கா. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அக்கா, நீங்க வண்டி எடுங்க, நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாக்கா, கூட நானும் வரேன், வாங்க. ஐயோ, நீலாம் ஒண்ணு வர வேண்டாம். நீ வந்தா அங்க இன்னும் பிரச்சனை தான் ஆகும். அக்கா, நம்ம போலாம். நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்கே இரு. வாங்க போலாம்.